உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் 45 ஆண்டுகளுக்கு முன்பு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு சிதறி கிடந்த வன்னியர் அமைப்புகளெல்லாம் ஒன்று திரட்டி 1980 ஜூலை 20ஆம் நாள் இன்று வன்னியர் சங்கத்தை நிறுவி மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தினார் மருத்துவர் ஐயா அவர்கள். அந்த மாநாட்டினுடைய தீர்மானம் வன்னியர்களுக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீடு, அதே நிலையில் இருக்கின்ற பட்டியலின மக்களுக்கு 2 விழுக்காடு கூடுதலாக இடஒதுக்கீடு, வன்னியர்கள் போன்று இருக்கின்ற மற்ற சமூகங்களுக்கு அவரவர் மக்கள் தொகைக்கு ஏற்ப இடப்பங்கீடு என்று 45 ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவர் ஐயா அவர்கள் மாநாட்டை நடத்தி தீர்மானத்தை போட்டார். நினைத்து பாருங்கள், 45 ஆண்டு காலமாக நம்முடைய கோரிக்கை இவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. 45 ஆண்டு காலம். இடையிலே ஒரு வாரம் சாலை மறியல் போராட்டத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் நடத்தினார்கள். அதில் முதல் நாள் 21 தியாகிகள் நாம் இழந்தோம். அந்த 21 தியாகிகளில் 15 தியாகிகள் இந்த மண்ணை சார்ந்தவர்கள். இந்த மண்ணில் தான் அவர்கள் உயிர் நீத்தார்கள், அவர் ரத்தம் சிந்தினார்கள். அவர் உயிர் நீத்ததற்கு என்ன அர்த்தம்? எதற்காக அவர் உயிர் நீத்தார்கள்? நீங்கள் படிக்க வேண்டும், நீங்கள் வேலைக்கு செல்ல வேண்டும். கல் உடைச்சிட்டு இருக்கிறோம், கஞ்சி கூட குடிச்சிட்டு இருக்கிறோம், ரோடு போட்டுட்டு இருக்கிறோம், கொத்தனார் வேலை பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன் நாங்கெல்லாம் படிக்க கூடாதா? என் தம்பிங்க என் தங்கைகள் படிக்க கூடாதா? என் தம்பிகள் என் தங்கைகள் வேலைக்கு போக கூடாதா? சுயமரியாதை வாழக்கூடாதா? இன்னும் உங்களை அடிமையா இருந்துட்டு இருக்கணுமா? இதையெல்லாம் நாம் முறியடிப்போம். அதனால்தான் இந்த மண்ணிலே நாம் தொடர்ந்து போராட்டம் செய்து வருகின்றோம். ஸ்டாலின் அவர்களே, உடனடியாக வன்னியர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடை வழங்குங்கள், அந்த சட்டத்தை கொண்டு வாருங்கள். உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து 1208 நாட்கள் ஆகிறது. அந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பிலே தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர்களுக்கு நீங்கள் உள்ஒதுக்கீடு கொடுங்கள் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. இன்று தமிழ்நாட்டிலே வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு தனி ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தேவை கிடையாது. இது நான் மட்டும் சொல்லவில்லை, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. இதுக்கு மேல என்னையா வேணும் உனக்கு? உச்ச நீதிமன்ற தீர்ப்பிற்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. என்ன? ஒரு சாதிக்கு தனியாக ஒதுக்கீடு செய்யலாம். அடுத்தது, தமிழ்நாடு அரசுக்கு வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு கொடுக்க எல்லா அதிகாரம் இருக்கிறது என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இருக்கிறது. மூன்றாவது, வன்னியர்களுக்கு தமிழ்நாட்டில் ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு மத்திய அரசு அனுமதி தேவை கிடையாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. இதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு நல்ல அரசு, நேர்மையான அரசு, சமூக நீதி அக்கறை உள்ள அரசாக இருந்திருந்தால் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்து அடுத்த மாதத்தில் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு தனி ஒதுக்கீடு கொடுத்திருப்பாங்க. அப்படிதானே? ஒரு நல்ல அரசு. சரி, இந்த மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களே, இந்த பிள்ளைங்க படிக்கணும், படிச்சு முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த எண்ணம் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு துளியும் கிடையாது, ஒரு எள்ளளவும் கிடையாது. ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவும் சம்பந்தமே கிடையாது. ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. சமூக
நீதி விரோதிகள், துரோகிகள் திமுகவும் ஸ்டாலின் அவர்களும். இதை நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு களத்துல போய் இறங்கி சொல்லுங்க, வீடு வீடா சொல்லணும். இந்த தேர்தலில் நம்ம யாருன்னு காமிக்கணுமா நம்ம? அந்த கோபம் எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்கா? அவ்வளவுதான். என் தம்பிங்க நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா எல்லாமே இருக்கு. சட்டம் நம்ம பக்கத்துல இருக்கு, தீர்ப்பு நம்ம பக்கத்துல இருக்கு, தரவுகள் நம்ம பக்கத்துல இருக்கு, எல்லாமே நம்ம பக்கத்துல இருக்கு. ஆனா மனசு ஸ்டாலினுக்கு கிடையாது. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.